மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு இதேவேளை மன்றத்திலே நான் கேள்வி கேட்கின்ற பொழுது நல்லவர் ஆட்சியிலே மழை வரும், அதிகமாக வெள்ளம் வரும், அதை பொறுமையாகத்தான் சீர் செய்யப்படும், படிப்படியாகத்தான் சீர் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த வகையிலே நல்லவர் ஆட்சியிலே மேலும் மேலும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. தாங்கள் அருள் கொண்டு மலட்டாற்றின் கரைகளை சீர் செய்து தருமாறும், அதேபோன்று பெண்ணையாற்றிலே ஒரே ஒரு தடுப்பணை தான் நான் கேட்டிருக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அழகிநத்தம் டு வெள்ளக்கரை அந்த பகுதியிலே, வெள்ளப்பாக்கம் டு அழகிநத்தம் பகுதியிலே ஒரு தடுப்பணை அமைத்து எங்கள் கடலூர் தொகுதி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக அமைச்சரை கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, காப்பாற்றப்படும். மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் ராஜு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் எங்க பறவை பேரூராட்சி சமயநல்லூர் பகுதி, அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரத்திற்காகவும் அதே பகுதியில் விவசாயம் செய்வதற்காகவும் தடுப்பணை எங்களுடைய ஆட்சியிலே எல்லாம் வரைபடம் எல்லாம் போடப்பட்டு நிதிக்காக ஒதுக்கப்பட்டது. அண்ணன் அவர்கள் முதலிலே கொடுத்தார்கள். அதை திரும்ப இந்த ஆண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். அந்த தடுப்பணைக்கு படம் போடப்பட்டுள்ளது எங்க ஆட்சியில், அதை கட்டி தருவீர்களான்னு கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தடுப்பணை கேட்டீங்க, கொடுத்துட்டேன். இனி ஒரு முன்ன கொடுக்குறது என்னது? அதே டெண்டர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? தடுப்பணை வேணுமா? ஆமாண்ணா, உட்காருங்க. சரி.